என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கே மேட்ச்சு. கண்டினியூஸாக தேர்ட் லாஸு. இது எப்படின்னா, ஒரு சிஎஸ்கே ஃபேனால எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேனாலையுமே இது வந்து நம்ம டீம் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளோட ஃப்ரான்ச்சைஸியோட லெஜசி அப்படி. எப்படியாப்பட்ட ஒரு இருந்த டீம் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் சீசனும் ஒரு 10th பிளேஸ் தான் ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இந்த சீசனும் போகிற போக்க பார்த்தா அதே பிளேஸ் தான் வருவோன்றது எனக்கு தான் தோணுது. 10th பிளேஸ் தான் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. என்னென்னா, இப்போது சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் வந்து போலிங் லைனப் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ அது வந்து இப்போ பேட்டிங் லைனப்புமே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. டு பி ஃப்ரேங்க், நான் சொல்லணுன்னா, அந்த பெரிய ட்ரேட் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அதுக்கு எல்லோரும் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு எனக்கு எதுமோ அது பெரிய ஒரு விஷயமா தெரில. ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம டீம் விட்டு போகிறதுன்றது எவ்வளோ பெரிய லாஸ்ன்றது இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக, நெக் டு நெக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிரசாந்த் வீரன்ற ஒரு யங்ஸ்டருக்கு 14 crores கொடுத்து எடுத்திருக்கோம். பட் ஆனால் வந்து அது ஒரு விஷயம் எனக்கு மட்டும் புரியல. பிரசாந்த் வீரோ ஒரு போலிங் ஆல்ரவுண்டர். நீங்கள் போலிங் ஆல்ரவுண்டர் தான் எடுத்திருக்கோம். அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆனால் வந்து ரவீந்திர ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்கள பார்க்குறோம் அப்படின்றதுக்காக அவ்வளோ மணி கொடுத்து நம்ம எடுத்தோம். பட் ஆனால் இந்த 2 மேட்ச்லேயும் அவர் 3 மேட்ச் மொத்தம் சிஎஸ்கேல 2 மேட்ச் அவர் ஆடிருக்காரு. அந்த 2 மேட்ச்சில் அவருக்கு 1 ஓவர் கூட போலிங் கொடுக்கல. சிவன் டுபேக்கு நேற்று 2 ஓவர் போலிங் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த 2 ஓவருக்கு வந்து அட்லீஸ்ட் சிவன் டுபேக்கு கொடுத்த ஓவராச்சு இவங்களுக்கு கொடுத்துருக்கலாங்க அப்படின்னு. ஏன் கேப்டனுக்கும் கோச்சுக்கும் சரி, ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஏன் ஒரு பிளேயரை வந்து அவ்வளோ பேக்கப் பண்ணணுன்றது எனக்கு சுத்தமாக புரியாத விஷயம். எனக்கு ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் நீங்கள் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனே வந்து டீமில் வச்சுருக்கலாம்ல. போன சீசன் வந்து ரொம்ப மட்டமாக ப்ளே பண்ணிட்டு இருந்தபோது உருவில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே இவங்களாம் வந்த பிறகு தான் டீம் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு உருவில் பட்டேலை ஒரு பேட்டராக வந்து நம்ம டீமில் எடுத்து அவர் மிடில் ஆர்டர்லாம் ஆடி இருக்கலாம். ஏன் அவரை வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, இம்பேக்ட் சப்பா கூட வச்சுன்னு இல்லாமல் அவர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரின்றது புரியல. மேட் ஹென்ரி சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். அகில் ஹுசைனை எல்லாரும் வந்து பிளேயிங் லெவலில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அகில் ஹுசைன் எப்படி போட்டிருக்காருன்னு நான் இது வரையும் பார்த்ததில்ல. ஸோ அகில் ஹுசைன் எப்படி போடுவார்ன்றது எனக்கு தெரில. ஸோ அதை பற்றி நான் கமெண்ட்ஸ் என்னால் இப்போ தெரில. மேபி அவர் நெக்ஸ்ட்டு பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். மற்றபடி வந்து ருத்ராஜ் சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்ம். எனக்கு என்னமோ ஒரு கேப்டன்சி வந்து அவரோட பேட்டிங்லேயும் அஃபெக்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் நேற்று நடந்த மேட்ச் வந்து கன்சிக்யூட்டிவாக ஒரு 7th மேட்ச் ஒரு கேப்டன்சியில் நம்ம தோக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ருத்ராஜ் கேப்டன்சி மெட்டீரியல் இல்லாமல் இல்லை. லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2023 தான் நம்ம வந்து கப் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஒரு ப்ராப்பரான சிஎஸ்கே டீம் மாதிரியே இல்லை. எப்போ நம்ம தோனிக்கிட்ட வந்து கேப்டன்சி இருந்து ருத்ராஜ் கிட்ட வந்ததோ அதுக்கப்புறமே வந்து சிஎஸ்கே வந்து ஒரு பழைய டீம் மாதிரியே எனக்கு தெரில. ஒரு ப்ராப்பரான போலிங் சேஞ்சஸ் இல்லை. நேற்று ஜேமி ஓவர்டன் ஃபஸ்ட் ஓவரில் 1 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. செகண்ட் ஓவரில் 11 ரன். அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் ஓவருக்கு அப்புறம் ஏன் வந்து போலிங் ஸ்டாப் பண்ணாங்கன்றது தெரில. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டெத் ஓவர்ஸில் வந்து அவர் வந்து ஓவர் த விக்கெட் தான் போடுவார். நேற்று ஏன் டிம் டேவிடுக்காக அரௌண்ட் த விக்கெட் வந்து ஒயிட் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப் போட்டுட்ருக்காங்கன்றதும் தெரில. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணி அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஓவராலாகவே டீம் காம்பினேஷனே சுத்தமாக சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. சஞ்சு சாம்சன் ஆகட்டும், சஞ்சு சாம்சன் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பேர் கோச்சிக்கலாம். பட் ஆனால் உண்மை அதுதான். சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையும் ஒரு சீசன் ஆடுறாருனா ஒரு 2-3 மேட்ச் நல்லா அடிப்பார். ஒரு 80-90 அடிப்பார். மீதி 11 மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி எடுத்துகிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் ராஜஸ்தானும் ஆடி இருப்பார். நீங்கள் நல்லா அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ருத்ராஜ், சாம்சன், ஆயுஷ் மாத்ரே இன்னொன்று அவுட்டாக ஆடிட்டுருக்காரு. ஓகேவா ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாரு, இன்னொரு மேட்ச் வந்து சொதப்புறாரு. ஸோ யங்ஸ்டர்ஸ் நம்ம அவரை பேக் பண்ணி தான் ஆகும்.
ஸோ அவர் மேலேயும் ரொம்ப பெருசாலாம் நம்ம ப்ளேம் சொல்ல முடியாது. ஆம், அடுத்தது சிவம் டூபே ஆகட்டும். சிவம் டூபே அவரால் மட்டும் என்ன பண்ண முடியும்? நல்ல ஃபார்மில் தான் T20 வேர்ல்ட் கப்லேருந்து வந்தார். பட் ஆனால் அவர்னாலையும் ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் இல்லாதனால அவராலையும் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்புறம் சர்ஃபர் கான் அவர் மட்டும்தான் ஒன்லி பாசிட்டிவ் சைன் சிஎஸ்கேக்கு. 75 lakhs பேஸ் ப்ரைஸில் செகண்ட் ரவுண்டில் அன்சோல்டாக இருந்தவரை எடுத்து இப்போ அவர் மட்டும்தான் சிஎஸ்கேக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா வந்து ஒரு பிளேயரை வந்து ப்ரைஸ் வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, கார்த்திக் சர்மான்ற ஒரு பிளேயரை 14 crores கொடுத்து வாங்கினான்ற ஒரே காரணத்துக்காக ஊர்வில் பட்டேலை பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஊர்வில் பட்டேல் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிற ஒரு பிளேயர், டொமஸ்டிக்கில் நல்லா ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர். ஸோ 14 crores கொடுத்து நம்ம எடுத்தோன்றதுக்காக கார்த்திக் சர்மாவை ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட வைக்கிறோமோ பிளேயிங் லெவலில் அப்படின்ற மாதிரி போடுது. டீமுக்கு எது நல்லதோ அது பண்ணாமல் வந்து ப்ரைஸ் டேக்காக நம்ம ஆடிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதெல்லாம் தான் சிஎஸ்கே ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது. சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுது ஒரு சீசனை அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா அதை விட ஒரு பெட்டரான டீம்ஸ்லாம் இருக்குது ஐபிஎல்லில். ஸோ அவங்களாம் கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி சொல்லணுன்னா, சில பேர் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், இந்த இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணுன்னா கண்டிப்பாக பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் ஃபினிஷ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். போன வாட்டி நம்ம பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் ஃபினிஷ் பண்ணோம், எந்த புரிதலுமே இல்லை. 28 crores கொடுத்து ஒரு 2 பிளேயருக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ எனக்கு தெரில, இது வந்து ஒரு விஷயம் என்ன கேட்டால் என்ன சொல்லணும்னா, கேப்டன்சியும் கோச்சையும் மாற்றினா மட்டும்தான் வந்து சிஎஸ்கேவால் மறுபடியும் பழைய சிஎஸ்கேவாக வர முடியுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து அவுடேட்டடான ஒரு கோச் நம்ம டீமுக்கு லீட் பண்ணிட்டு இருக்காரோன்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 5 கப்பு வாங்கினதும் என்ன கேட்டால் அது வந்து தோனின்ற ஒரு மனுஷனால் மட்டும் நான் எப்படி எந்த வகையில் சொல்கிறேன்னா, தோனி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலை. தோனியோட கேப்டன்சி இருந்ததுனால மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாச்சுன்றதுனால சொல்கிறேன். இதில் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோட பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்படி பங்கு இருந்ததுன்னா அவர் மற்ற லீக்ஸ்லாம் கூட, எஸ்ஏ லீக்லாம் வந்து நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஏன் அங்கெல்லாம் வந்து நம்ம கப்பே அடிக்கலை? வேறு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் லீக்ஸ்க்கும் சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட்டுக்காக அவர் வந்து கோச் பண்ணிகிட்ருக்காரு. அங்கெல்லாம் ஒரு கப்பு கூட இது வரையும் நம்ம அடிக்கவே இல்லை. ஸோ அவரோட கோச்சிங் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து அவரோட கோச்சிங் சக்ஸஸ் ரேட் சிஎஸ்கேவை தவிர பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் வந்து 0வாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் வந்து தோனி இருந்ததுனால தான் எனக்கு என்னமோ அந்த 5 கப்பு சாத்தியமாக இருந்த மாதிரி தோணுது. அதுக்குன்னு பிளேயர்ஸ் யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணலையா, நான் அந்த மீனிங்கில் சொல்ல. கேப்டன்சின்றது ஒரு பெரிய ஒரு ஸ்கில் அது. அதை வந்து தோனின்ற ஒரு மனுஷன் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து 5 கப்பு சாத்தியமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் எம்ஐக்கும் ரோஹித் சர்மான்ற ஒரு கேப்டன்சி இருந்ததுனால தான் வந்து எம்ஐயும் ஒரு 5 கப்பு சாத்தியமாக இருந்துச்சு. ஏன்னா 2020க்கு அப்புறம் எம்ஐ இது வரையும் கப்பே அடிக்கல. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக. தேங்க்யூ ஸோ மச்.